Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிளவுஸோட ஸ்லீவ் டிசைனிங் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பிளவுஸோட நெக் பார்ட் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம், பேசிக்லேருந்து அட்வான்ஸ் கிளாஸஸ் வரைக்கும். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இந்த ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து பார்டர் வந்து பண்ணிட்டேன். எப்பவும் போல் ஒரு 3 லைன்ஸ் வந்து சரி த்ரெட் வந்து கொடுத்துருக்கேன், கோல்டு கலர் சரி த்ரெட்டு. அதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீட், இன்னொரு லைன் வந்து ஆன்டிக் பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு லைன் வந்து மறுபடியும் சுகர் பீட் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பேசிக்காக வந்து பார்டர் ஒர்க்குக்கு வந்து இது யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஸ்டோன் செயின், பீட்ஸ் இல்லை பேர்ல்ஸ் கூட வந்து இந்த பார்டரில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ரெட் கலர் ப்ளவுஸு. இந்த டிசைன் வந்து பிகினர் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது உங்களுக்கு பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண தெரியும், அப்புறமா த்ரெட் ஒர்க் வந்து நமக்கு பண்ண தெரியும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டிசைன் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இல்லாமல் ஒரு அழகான ப்ளவுஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நான் வந்து ஸ்டோன் செயின் வந்து எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த சுகர் பீட்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு லைன் வந்து நான் சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த லேயராக வந்து இந்த ஸ்டோன் செயின் வந்து எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் ஸ்டோனு, கீழே பாட்டம் வந்து கோல்டன் கலரில் இருக்கும், மேலே இருக்கிற ஸ்டோன் வந்து ஒயிட் கலரு. இந்த ஸ்டோன் செயின் வந்து நமக்கு மல்டி கலரில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இந்த ஸ்டோன் செயின் தான் வந்து எடுத்திருக்கேன். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்விங் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க, கோல்டன் கலரில் இருக்கிற ஸ்விங் த்ரெட்டு. ஏன்னா இது கீழே இருக்கிற பாட்டம் வந்து நமக்கு கோல்டு கலர் இருக்குன்றதுனால நம்ம வந்து கோல்டு கலர் த்ரெட் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேசிக்காக நம்ம வந்து ஸ்டோன் செயினை வந்து ஸ்டிச் பண்ணுறது பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடு, இல்லைனா வந்து காட்டா ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நான் உங்களுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட்டன் ஹோல் ஸ்டிச் மூலமாக வந்து நம்ம ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணுறது. சின்ன சின்ன பிளேசஸில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பெரிய இப்போ ஒரு நெக்லைன் இல்லை ஸ்லீவ் பார்டர் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ரெண்டு ஸ்டோனுக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறமா நானுமே வந்து 2 ஸ்டோனுக்கு ஒரு தடவை ஸ்டிச்சஸ் வந்து போடுவேன். ஏன்னா வந்து இது ஸ்லீவோட பார்டர் தான். நம்ம ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு ஸ்டோனுக்கு ஒரு தடவை வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி நெக்லைன் இல்லை பார்டர் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா டபுள் ஸ்டோனுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த பார்டர் ஃபுல்லாக வந்து நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்டோன் செயின் வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் பேர்ல்ஸ் கூட வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி கலரில் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து கொடுங்க. இப்போது இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணும்போதும் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பீட் ஸ்டிச் பண்ணுற ஐ நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டோன் செயினுக்கு அப்புறமா நான் மறுபடியும் இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் வந்து எடுத்திருக்கேன். சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணுறது நீங்கள் சுகர் பீட் குவாலிட்டியாக வாங்கினா தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். நான் ஸ்டிச் பண்ணுற சுகர் பீட் பாருங்கள், எல்லாமே ஒரு ஈவன் சைஸஸில் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற சுகர் பீடோட கலர் வந்து ஃபேட் ஆகக்கூடாது, அதையும் வந்து பார்க்கணும். சுகர் பீட் வாங்கும்போது நல்ல பிராண்டாக நல்ல குவாலிட்டியாக பார்த்து எல்லா சைஸஸும் ஈவனாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ஒரு டிசைன் பண்ணாலுமே நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பொறுத்து அந்த டிசைனோட எஃபெக்ட் வந்து மாறும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நான் ஃபுல்லாக வந்து ஒரு லைன் சுகர் பீட் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். டிசைனை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம நெக்லைனில் வந்து ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருப்போம். சேம் டிசைனை தான் வந்து இந்த லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி ரெண்டு பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மாற்றி அந்த டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். சென்டரில் சின்னதாக ஒரு மோட்டிஃப் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லீவ்ஸ்க்கு வந்து நம்ம நெக்கில் எப்படி கொடுத்தோமோ சேம் அதே மாதிரி 3 லீவ்ஸ்க்கு வந்து டார்க் க்ரீனும் இன்னொரு 3 லீவ்ஸ்க்கு வந்து இந்த லைட் க்ரீனும் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 கலர் க்ரீன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக ஸ்மால் சைஸில் இருக்கிற லீஃப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ சேம் அதே மெத்தடில் தான் வந்து இந்த லீஃப் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல கட் பீட்ஸ், டியூப் பீட்ஸ், இல்லைனா வந்து கர்தானா, இல்லை வந்து சுகர் பீடை கூட வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கலாம்.
இந்த இடத்துல நீங்கள் த்ரெட் ஒர்க் கொடுக்கணுன்னா த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து நான் சொன்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட் ஒர்க்குமே வந்து நம்ம லீவ்ஸ்னால் வந்து க்ரீன் கலர் மட்டும்தான் கொடுக்கணுன்ட்டு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணுறீங்கன்னா அதோட சேரீ கலர் வந்து இப்போ பிங்க், ஒயிட் அந்த மாதிரி இல்லை கோல்டன் கலரில் வந்து இருக்குன்னா அந்த கலரில் கூட நீங்கள் வந்து லீவ்ஸ் வந்து போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக இதே மாதிரி எல்லா லீவ்ஸும் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைட் க்ரீன், டார்க் க்ரீன் வந்து மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது இதில் இந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 லீவ்ஸுமே வந்து லைட் க்ரீன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது லீவ்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பீட்ஸ் வந்து வச்சு அவுட்லைன் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா சரி த்ரெட் கூட வந்து அவுட்லைன் வந்து கொடுக்கலாம். நான் வந்து சுகர் பீட் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இந்த டிசைன் வந்து சேம் நம்ம நெக்லைன் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இப்போது ஒவ்வொரு லீஃப்மே வந்து நான் சுகர் பீட் தான் வந்து கொடுக்க போகிறேன். அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கிற பகுதிக்குமே வந்து நான் சுகர் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம கட் பீட்ஸ் கூட வந்து அவுட்லைனாக கொடுக்கலாம். இப்போ சர்தோசி நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்கன்னா சர்தோசியுமே வந்து கொடுத்துக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நான் சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு லீவ்ஸ்க்குமே வந்து சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் பீட் வந்து நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து லைன்ஸ் மாதிரி போட்டிருப்போம். அதாவது சின்னதாக ஒரு கிளை மாதிரி வந்து போட்டிருப்போம். அதில் வந்து சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இதில் வந்து நான் நிறைய வந்து சுகர் பீட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு மாதிரி டிசைன் வந்து பண்ணிக்கணும். சேம் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பேர்ல் ஒரு சுகர் பீட் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். அதே மாதிரி சைட்ஸ்லேயும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். சைடில் வந்து ஒரு 2 சுகர் பீட் இல்லை ஒரு 3 சுகர் பீட் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதோட எட்ஜில் வந்து ஒரு பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு கிளை இருக்கிற மாதிரி அதில் வந்து ஒரு பட் இருக்கிற மாதிரி வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ கீழ்ப்பக்கமாக பார்த்த டிசைனில் வந்து 2 இடத்துல மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இப்போ மேலே பார்த்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறதுலே இதில் வந்து 4 இடத்துல வந்து அந்த சின்ன சின்ன கிளைங்கள் வர மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். 2 சுகர் பீட் இல்லை ஒரு 3 சுகர் பீட் வந்து நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். அந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸை பொறுத்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து மார்க் பண்ணுறோன்னா அந்த சேம் அதே டிசைனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. நம்ம அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுற மெட்டீரியல் பொறுத்தும் வந்து அந்த ஸ்பேசஸ் வந்து மாறும். அதனால் வந்து நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. நம்மளால் வந்து அந்த இடத்துல ஸ்டிச் பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப அந்த இடத்துல நெருக்கமாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்திங்கன்னா அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக வராது. அதனால் அந்த இடத்துல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து ஒன் சைடு வந்து இந்த டிசைன் வந்து போட்டிருக்கேன். சேம் அதே மாதிரி ஸ்லீவ் பார்டர் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து டிசைன் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு டிசைன் மாதிரி வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு ட்ரையாங்கிள் வந்து பெண்ட் ஆன மாதிரி வந்து போட்டிருக்கேன். இந்த ஷேப் வந்து நமக்கு 2 ஸ்லீவ்லேயும் வந்து சேம் சைஸில் கிடைக்கணுன்ட்டு நான் வந்து ஒரு பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். இதோட ஸ்லீவ் லென்த் வந்து 10 இன்ச்சு. நான் வந்து 5 இன்ச் வந்து மார்க் பண்ணி இந்த பேப்பர் சென்டரில் 5 இன்ச் மார்க் பண்ணிட்டு சைடில் வந்து ஒரு 3 இன்ச் அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி இந்த ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களோட ப்ளவுஸோட ஸ்லீவ் சைஸ் பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி பேப்பரில் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம 2 ஸ்லீவ்லையுமே சேம் சைஸில் வந்து நம்மளால் இந்த டிசைனை வந்து பண்ண முடியும். லைட்டாக ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் இல்லை ஒரு 1/4 இன்ச் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே நமக்கு வந்து அந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி பேப்பரில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பீட்ஸ் பக்கத்தில் நான் அந்த இடத்துல ஒரு 4 mm பீட் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன் அந்த ஷேப்பில். இப்போ அதுக்கு கீழே வந்து சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். கீழே ஒரு லைன் சுகர் பீடும் மேலே அதே மாதிரி ஒரு லைன் சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த இடத்துல சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இங்கேயுமே வந்து 2 சுகர் பீடாக வந்து போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும் நமக்கு. கீழே சுகர் பீடு மேலே சுகர் பீட் வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துல பேர்ல் வந்து கொடுத்தாலுமே நல்லா தான் இருக்கும். உங்களோட சாய்ஸ் பேர்ல் கூட வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து பார்டர் மாதிரி கொடுத்து முடிச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து எப்படி டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஐ ஷேப்பில் இருக்கிற கோல்டு கலர் ஸ்டோனு. நீங்கள் உங்களுக்கு வேறு கலர் வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கோல்டு கலர் வந்து எடுத்திருக்கேன். ஐ ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனு. நீங்கள் திலகம் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து மீட் பண்ணுற இடத்துல 3 ஸ்டோனும் சைடில் வந்த மாதிரி சிங்கிள் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு க்ளூ வந்து வச்சுக்கோங்க. க்ளூ வந்து அதிகமாக வச்சிடாதீங்க. கரெக்டாக அந்த ஸ்டோனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ளூ வந்து வச்சுக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். க்ளூ அதிகமாக வச்சுட்டா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது.
இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நீடிலை வந்து எடுத்துகிட்டு நீடிலோட பேக் சைடு வந்து லைட்டாக க்ளூ வந்து டச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னாக ஒரு ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளூ வச்சு ஒரு நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷம் வந்து அது ஃபஸ்ட்டு லைட்டாக ட்ரை ஆக விடுங்க. நீங்கள் க்ளூ வந்து வச்ச உடனே வந்து ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக ஸ்டோன் வந்து ஸ்டிக் ஆகாது. ஒரு நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷம் ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணால் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிக் ஆகிக்கும். இப்போது இதே மாதிரி நான் ஃபுல்லாக எல்லா ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம 2 கலர் கூட வந்து மாற்றி மாற்றி கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு சிங்கிள் கலர் மட்டும்தான் கோல்டு கலர் ஸ்டோன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல டிசைன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு வங்கி பேட்டர்னில் வந்து கிடைக்கும். அந்த இடத்துல ஒரு வங்கியை வந்து ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி அந்த ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டோனுமே வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு கீழே ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுக்க போகிறேன். அதுக்கு சுகர் பீட் வந்து எடுத்திருக்கேன். சுகர் பீட் வந்து ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு 8 சுகர் பீட் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணால் ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக வரும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 8 சுகர் பீட் அதுக்கப்புறமா ஒரு பேர்ல் வந்து எடுக்கிறேன். கீழே ஹேங்கிங் மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு பேர்ல் ஒரு சுகர் பீட் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப் வந்து எப்படி இப்போ இருக்கோ அதே ஷேப்பில் வரா மாதிரி அந்த கீழே வர ஹேங்கிங்ஸும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக அதாவது ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க. அந்த ஷேப் எப்படி வளைஞ்சி போகுதோ சேம் அதே மாதிரி நம்ம பண்ணுற ஹேங்கிங்ஸும் வந்து ஃபுல்லாக வந்து பெண்டான மாதிரி வரணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 8 சுகர் பீட் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த வந்து 7 போடுறேன். அதுக்கு அடுத்த லேயர்லேருந்து நான் வந்து ஒரு 6 சுகர் பீட் மட்டும் நான் வந்து போட போகிறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல எத்தனை சுகர் பீட் வந்து நம்ம போட்டால் அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக வருதுன்னு சொல்லிவிட்டு. நான் இந்த மாதிரி போட்டால் எனக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சுகர் பீட் வந்து கம்மியாக வந்து பண்ணும்போது நமக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து வரும். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நான் உங்கள்கிட்ட ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு பாருங்கள் ஒரு வங்கியை வந்து அதில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நமக்கு கிடைக்கும். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து நான் புட்டாஸ் மாதிரி கொடுக்க போகிறேன். கீழே இருக்கிற கேப்புக்கு அதுக்கு ஒரு பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த புட்டாஸ் வந்து நம்ம பேக் நெக்கில் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதனால சேம் அதையே வந்து ஸ்லீவ்லேயும் வந்து கொடுக்குறேன். ஒரு பேர்ல் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த டிசைன் வந்து பிகினராக இருக்கீங்க இப்போ தான் வந்து பீட்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டிசைன் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சுகர் பீட் வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுட்டேன். இப்போ இதே மாதிரி அங்கங்கே ரேண்டமாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற ஸ்பேஸ்லேயே வந்து இந்த புட்டாஸ் தான் வந்து நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் அந்த இடத்துல வேறு எதுனா டிசைன் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். சிம்பிளாக இந்த மாதிரி இந்த லுக்கில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்க்க சிம்பிளாக இருந்தாலுமே எலிகண்ட்டாக இருக்கும். இந்த லுக்கு ரொம்பவே அழகாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே புட்டாஸ் வந்து கீழே இந்த இருக்கிற கேப்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஸ்பேஸ்லேயே வந்து இதையே வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்களோட ஒர்க்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஃபுல்லாகவே வந்து நான் டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது அந்த இடத்துல இருக்கிற ஐ ஷேப் ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண பார்த்தீங்களா, அது வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு வந்து கோல்டு கலர் சரி த்ரெட் வச்சு அந்த ஸ்டோனுக்கு வந்து தனியாக அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறேன். நம்ம அந்த இடத்துல அவுட்லைன் கொடுக்கும்போது இன்னுமே அதோட எஃபெக்ட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதனால் ஃபுல்லாக வந்து கோல்டு சரி வச்சு அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த புட்டாஸோட சென்டர்லலாம் வந்து அங்கங்கே நான் கோல்டு கலர் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். அது வந்து வீடியோ எடுக்கலை. நான் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். கோல்டு கலர் ஸ்டோன் வந்து அங்கங்கே வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சரி த்ரெட்டும் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.